வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்று வேதாத்திரிய சிந்தனைகள் பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த சிந்தனையில் எழுவகை திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இந்த சின்ன கவியில் உங்களுக்கு 7 வகை திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஓருலக ஆட்சிங்கிறப்ப நம்ம இருக்கிற அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி திட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை ஒரே முறையில் வளர்க்குறதுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் வளர்ப்பாங்க, ஒருத்தர் இன்னொரு ஹாஸ்டலில் வளர்ப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த கல்வி திட்டம் வேறு முறையாக இருக்கும். இன்னொரு ஹாஸ்டலில் வளர்கிறவங்க அதில் ஒரு முறையாக இருக்கும். இதில் ஒரு பணச்செலவுகள், இதில் சாதாரண மக்கள் எல்லாருமே அந்த உயர் படிப்பில் எல்லோரும் கலந்து படிக்க முடியாது. அதனால தான் உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற மதிப்போட எல்லாருக்கும் எல்லா பொருளும் எளிமையாக கிடைக்கிற மாதிரி. இப்போ ரேஷனில் போகிறோம், 1000 கார்டு எடுத்துகிட்டு போகிறோம், 1000 பேருக்கும் ஒரே வகையான ரேஷன் பொருள் கிடைக்கிற மாதிரி இது எல்லா இடத்துலையுமே நம்ம மக்களாட்சி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருள்துறையில் சமநேர் நீதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணர் இறைவணக்கம். எல்லாருமே ஒரு நிலையில் சிக்கனமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா, நம்ம பொருள் ஈட்டுறதையோ வீட்டில் சமைக்கிறதையோ எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு சீர்திருத்தத்தோட சிக்கனமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வறுமை வராது. ஓரளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டாம், அதுக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கணும். சிறிது நேரம் நல்ல உடல் உழைப்பு வேலை பார்த்தாலும் அதை பொருளை ஈட்டி சிக்கனமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்ம நல்ல ஓய்வு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வரையும் வேலை பார்த்து அது பொருள் ஈட்டி அனாவசியமான தேவையில்லாத செலவுகள் செய்யும்போது நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அதனால தான் எப்போதுமே நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எப்போதுமே விஞ்ஞான கருவிகள் யூஸ் பண்ணணும், விஞ்ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும், அது நேர்வழியில் இருக்கணும். மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானத்தை நம்ம ஆதரிக்கணும். அது மக்களோட உழைப்பையும் நேரத்தையும் அவங்கள பயன்படுத்தி அவங்க வாழ்வில் சிறப்படைய செய்யாத விஞ்ஞானம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதர்களை தேவைப்படுறதுக்கு அளவுக்கு தேவைப்பட செய்யணும். விஞ்ஞான கருவிகளை கொண்டு மனிதர்களோட உடல் நலத்தையும் அவரோட பொருள் வளத்தையும் கெடுக்கக்கூடாத அளவுக்கு இருக்கணும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெறிமுறைகள், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். இவையெல்லாம் நம்ம மேலே சொன்ன குறிப்பிட்ட 7 வகை திட்டங்களை நம்ம செயல்படுத்தி வந்தோம்னு சொன்னால் நெறிமுறைகளோட நம்ம வாழ்வு வாழலாம். இவை அனைத்தும் இணைந்த வாழ்வு காண்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் மகிழ்ச்சியோடையும் அமைதியோடனும் அன்போடு வாழணும்னா நம்ம 7 வகை திட்டத்தை மகரிஷி அவங்களுக்கு அருள் வச்சுருக்காங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த வேதாத்திரிய கருத்துக்கள் இன்னும் நிறையா தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க.